வணக்க நண்பர்களே, வாங்க எப்படி வித்தியாசன முறையில் சலாட் செய்வதென்று பார்ப்போம். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறோம். அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து அதற்குள்ள உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நச்சீரகம், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி ஏர் ஃப்ரையருக்கு வைத்து எடுக்க போகிறோம். 160 30 நிமிஷம் என்று சும்மா விட்டுருக்கிறோம். பாப்பம் பேந்து இப்போ கரட்டு அதில் எடுத்து வச்சுக்கிறோம். மரக்கறி அதை சீவி எடுப்போம். கரட்டை ஒரு பக்கம் சீவி எடுத்து கூஷத்தை சீவி எடுத்து வச்சுக்கிறோம். இப்படின்னு பாருங்க. இனி நாங்கள் இதுக்குள்ள தக்காளி பழம் 2 வெட்டி வச்சுக்கிறோம். சலாட்டை வடிவ கழுவி அதையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்படியே எடுத்து வச்சுட்டு சலாட் சோஸ் இதுதான் பாருங்க. உருளைக்கிழங்கு பார்க்குறோம் அரைவாசி வெந்துட்டு. இனி அதுக்குள்ளே நாங்கள் எப்படி பார்ப்போம். இப்போ 160 திரும்ப 19 நிமிஷம் வந்துட்டு தக்காளி பழத்தையும் வச்சுட்டு சலாட்டை இப்போ நாங்கள் வெட்டி கோப்பையில் வைப்போம். கரட்டை வைப்போம், பின் கூஷத்தை வைப்போம். இப்படி 2 கோப்பையிலும் வச்சுருக்கு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஆம்லேட் செய்ய போகிறோம். பாருங்கள், முட்டையை போட்டிருக்கு. ஆம்லேட்டுக்கு பானை வெட்டி அதையும் நாங்கள் கோப்பியில் வைப்போம். 2 பக்கம் முட்டையை பிரட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் இனி இதற்கு முட்டையை கொண்டு வந்து நாங்கள் அதையும் சலாட் கோப்பியில் வச்சுட்டு இது மிளகும் உப்புத்தூளும் மிக்ஸ் பண்ணினது பாருங்க எப்படி இருக்குண்டு. இதுக்கு தனியாக உப்புத்தூள் போடுறோம். இப்போ தக்காளி பழத்தையும் நாங்கள் எடுத்துக்கின்னு வந்து அதையும் வைப்போம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இப்போ தக்காளி பழத்துக்கு உப்பு போடுறோம். அதுக்கு உப்பு மிளகும் சேர்ந்தது போடுறோம். இந்த மிளகு சாப்பிட்டா உரைக்கும், அதுக்காக. இப்போ நாங்கள் நிப்பாட்டிட்டு வெந்தெடுத்துட்டோம். சரியாக 20 நிமிஷம்தான் இந்த உருளைக்கிழங்கு வெந்தது. இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கும் போட்டு சலாட் தயாராகிட்டு. எங்களுக்கு ஏற்ற போல் எப்படியும் சலாட் செய்யலாம். இப்போ நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நாங்கள் சலாட் சோஸ் விடுறோம். இந்த சோஸ் நல்ல ஒரு டேஸ்ட், சூப்பரான சோஸ். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இனி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.